என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிர் நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே உலக தோற்றம் முதல் காய் அடிக்கப்பட்டி உலக தோற்ற முதல் காய் அடிக்கப்பட்டி ஓடியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புதுவாழ்வு தந்தவரே ஓடியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புதுவாழ்வு தந்தவரே என் இயேசு ராஜா இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே நோக்கி பார்க்கிறோமாப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். கண்கள் திறக்கப்படும், செவிகள் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆதியாகமம் 2வது அதிகாரம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்க இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாவது ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பித்தோல் ஆகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதெக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்க வைத்தார். முதலாம் ஆற்றுல அந்த நதி போற இடமெல்லாம் என்ன விளையுமா? கோல்டு, பொன் விளை. அல்லேலூயா. கோமேத கற்கள் பொன் நல்லது. அவ்விடத்திலே பித்தோல் ஆகும் கோமேத கல்லும் உண்டு. பொன் விளையுமா? ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். அவனுக்கு தோட்டத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். தோட்டத்தில் விருட்சங்களை கொடுத்தார். மாத்திரமல்ல, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிருந்து ஒரு நதி ஓடி. அந்த ஒரு நதி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக, நதி ஆறுகள். அல்லேலூயா. ஜீவ நதி ஆறுகளாக பிரிகிறது. அது அந்த தேசம் முழுவதையும் செழிப்பாக்கிட்டே போகுது. நம்முடைய நாட்டில் கூட ஆறுகள் உண்டு. அந்த ஆறுகள், நதிகள் கடைசியில எங்க போய் கலக்குது? அதுக்கப்புறம் அது ஆவியா மேல போகுது, மழையா பெய்யுது. அதுக்கப்புறம் தண்ணியா நதியா பொறுப்படுத்த ஓடுது. அதுக்கப்புறம் கடல்ல போய் கலக்கு. ஒரு சைக்கிள், ஒரு சுழற்சியாக நடந்து கொள்ளும். இதுல பெரிய மேன்மை என்ன, ஆசீர்வாதம் என்ன? அந்த நதி
போகிற இடமெல்லாம் நதி ஓரம் எப்படி இருக்கும்? செழிப்பாய் மாறும். செழிப்பாய் இருக்கும். வனாந்திரங்கள் செழிப்பா மாறும். ஆஸ்வதிக்க அந்த தண்ணிக்குள்ள நிறைய மச்சங்கள் இருக்கும், மீன்கள் உண்டு. அது என்னத்தை கொடுக்கும்? ஜனங்களுக்கு ஒரு பெரிய உணவு, ஒரு பெரிய விலையேறப்பட்ட பொக்கிஷம், பணம் கொடுக்குது. அதான் அது நதி பாயிரவெல்லாம் வெளியேறப்பட்ட கற்கள், பொன் விழுந்து, அது பொன் விழுந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுக்கலாம்? பணம், ஆசீர்வாதம். வாழ தகுதி இல்லாத இடத்துல அந்த நதி வந்தா என்ன ஆகும்? செழிப்பு, ஆசீர்வாதம், மேன்மை எல்லாம் கிடைக்கும். இது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி ஓடி, கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு உள்ள ஆவிக்குரிய ஏதேன் எங்க இருக்கு? ஆவிக்குரிய ஏதேன் நீங்களும் நானும் தான் ஏதேன். நீ வற்றாத நீருக்கு போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். நீ வற்றாத நீருக்கு போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், வற்றாமல் கனி கொடுப்பாய். நீங்களும் நானும் ஒரு ஏதேன் தோட்டம். அல்லேலூயா. அந்த ஏதேனிலே ஆண்டவர் உலாவுகிறார். அந்த தோட்டத்துல ஒரு நதி உண்டு. அந்த நதி என்னது? அந்த நதி எங்கிருந்து புறப்படுது? எசேக்கியேல், இது 47வது அதிகாரம். எசேக்கியேல் எசேக்கியேல் 47 1-2. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கியது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. ஆமென், ஆமென். நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம், தேவனை தேட முடியாது. பல குடும்பங்கள் ஒன்னா இணைந்து ஆராதிக்கிற இடம் சபை, ஆலயம். அல்லேலூயா. எத்தனை வாசல் இருந்துச்சு? ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. ஆலயத்தின் வடப்புறமாக பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாக புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கிழக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி அங்கே வலதுபுறத்திலிருந்து பாய்ந்தது. வாசல் வடக்கு இருக்கு, கிழக்கு இருக்கு, மேற்கு இருக்கு, தெற்கு இருக்கு. அல்லேலூயா. நாலாபுரம் வாசல் இருந்தாலும் அல்லேலூயா. ஒரு வாசல் வழியாக நதி பாய்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கு? ஆலயத்துல இருக்குது. ஆலயத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஜனங்கள் ஆலயத்துல அப்படியே அந்த நதி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அந்த ஆலயம் எங்க இருக்கு?
நமக்குள்ள நாமளே இறந்தாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் தான் தேவனுடைய ஆலயம். கர்த்தர் கோடான கோடி தூதர்களோட இருப்பதை காட்டிலும் உங்களுக்குள்ள இருப்பதை வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. அந்த நதி எங்கிருந்து பாயணும்? ஆலயமாகிய நமக்குள்ள இருந்து இது வழியா பாயணும். நாவு வாய் வழியா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது அந்த நதி. அவனவன் வாயினால் அவனோட வயிறு நிரம்பும். அல்லேலூயா. அவன் சொல்லாகும், அவன் கட்டளை நிற்கும். அவன் வாயிலிருந்து ஜீவனும் மரணம் அதிகாரம், நாவின் அதிகாரம். அவன் எதை கட்டுறானோ அது கட்டப்பட்டிருக்கும், எதை கட்டவிழ்க்கிறானோ அது கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. அவன் சொல்லாகும், அவன் கட்டளை நிற்கும். அந்த நதி புறப்பட்டு எங்க போகணுமா? சகல ஜனத்துக்கும் சொல்லுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிங்க. அந்த நதி போகிற இடமெல்லாம் என்ன உண்டாகும்? பொன் விளைவிக்கும். பூமியில கற்கள் ஆசீர்வாதம், வனாந்திர செழிப்பாகும். அந்த நதியில என்ன உண்டு? மச்சங்கள் உண்டு, ஆகாரம் உண்டு, திருப்தி ஆவாங்க, தெளிமையை கொடுக்கும். அது ஆஸ்வதிக்கப்பட்ட நதி. அந்த நதி யாரு? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். நபர். அல்லேலூயா. ஆள் தத்துவம் உள்ள ஆவியாகிய தேவன். அவங்கதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொன்னாரு. அப்போஸ்தலர் 2 சரி, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. எருசலேமை விட்டு போயிடாத. கர்த்தருடைய நகரம், தேவ பிரசனம், தேவ சமூகம், ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற அந்த ஐக்கியப்படுகிற இடம் எதுவரைக்கும்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். வாக்குத்தத்தம் என்னது? அல்லேலூயா. நான் வந்து உங்களை வழி நடத்துவேன். நான் போவேனானால் உங்களுக்கு நலமா இருக்கும். அல்லேலூயா. தேற்றவாள் நாயகி உங்களுக்கு அனுப்பி வைப்பார். அப்பொழுது நீங்கள் பலனடைந்து 8ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பொருளாதாரம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அதிக நிச்சயம். அல்லேலூயா. என் நாமத்தினால ஒண்ணும் நீங்க கேட்கல, கேளுங்க, நான் உங்களுக்கு நிறைய தான். பொல்லாத மனுஷனா நீ இருக்கிற, உனக்கு உன் பிள்ளைக்கு நல்லதை செய்யணும்னு ஆசை இருக்கும்போது, நீ தேடாம இருக்கும்போது உன்னை தேடி வந்து
உனக்காக ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்தின வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன், நீ வாஞ்சையோடு தாகத்தோடு ஒருமனப்பட்டு அவரை நோக்கி பார்க்கும்போது இந்த உலகம் கொடுக்க முடியாத பெரிய சந்தோஷம், சமாதானம், பரிசுத்த ஆவியா சமாதானத்தை. ஈவா சந்தோஷமா கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். என்ன இல்லாமல் நீங்கள் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவரு இல்லாம, ஆவி இல்லாம நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாது. ஆமென். எத்தனையோ சபைகள், அப்போ சில 8ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், நிறைய சபைகள் சிதறி போனவர்கள் எங்கும் திருந்து சுவிசேஷம் பண்ணாங்க, அற்புத அடையாளங்கள் பண்ணாங்க, ஜெபித்தாங்க, கூடுனாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனாலும் அவங்ககிட்ட என்ன இல்லை? ஆவியானவர் இல்லைன்றதை அறிந்து அவர்களை தொட்டு அவரை ஆசீர்வதித்து அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக அபிஷேகத்துல நடத்தாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல எல்லாருக்கும் ஆசை, இப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும், சுத்தமா வாழணும். ஆனா அவருடைய பலன் இல்லாம நம்மளால வாழ முடியும். அந்த மேல அன்பு இருந்துச்சு, அளவிட முடியாத அன்பு இருந்துச்சு. ஆனாலும் பிரச்சனை பாடு வரும்போது யார் ஜெயிக்கிறா? மாம்சம் ஜெயிக்குது, உலகம் ஜெயிக்குது, பிசாசு ஜெயிக்குது. நிக்க முடியல. வெளிப்பாடு பேசின ஆளுதான் பேதுரு. நான் உமக்காக இப்படி நிப்பேன் அப்படி நிப்பேன்னு சொன்னான். யார் ஓடினாலும் ஓடட்டாலும் நான் நிப்பேன்னு சொன்னான். வைராக்கியம் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு. ஆனா நிக்க முடியுதா? நிக்க முடியல. மறுதளிச்சான், தூஷித்தான், ஓடணும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் குத்தப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் வாதிக்கப்படுகிறோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளே செய்ய முடியாத சூழ்நிலைகள். நம்முடைய ஆவி பலன் எடுத்து போகும்போது ஜெயம் பெற முடியும். மாம்சம் எழும்புறது. நான் யார் தெரியுமா? பெருமைகள் வருது, சுயம், அடங்காத இருமாப்பு, தாழ்மை இல்லாத சூழ்நிலை வருகிறது. ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வருது. ஏன்? ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா இதை மேற்கொள்ள முடியும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் தவறு செய்யும் போது நமக்குள் இருந்து அதை நமக்கு சுட்டி காட்டி மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துபவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென். தவறு செய்யும் போது நமக்குள்ள இருந்து, அந்த ஜீவ நதி நமக்குள்ள இருந்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அதை நமக்கு சுட்டி காட்டி மனம் திரும்புதலுக்கு நேராக இதுவே வழி, இதுவே சத்தியம் நடத்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். முழுக்க அவர் பேசுவார். நம்ம ஜெபிக்க முன்னாடி முதல்ல நம்மளை சரண்டர் பண்ண வைப்பார். நம்மளை தாழ்த்தி ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை கதறி ஆண்டவருடைய சமூகத்துல உடைக்கப்பட்டு அந்த தேங்காய் உடைக்க முடியும். நான் உடைக்க முன்னாடி ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்ட். ஆவில பசுத்தாவில் நிரம்பும் போது நம்ம இருதயம் உடைக்கப்படும், அந்த தேவ அன்பினால் நிரப்பப்படும். அதுக்கப்புறம் தான், அந்த மனம் திரும்பலுக்கு அப்புறம் தான் அல்லேலூயா அந்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறார். மீண்டும் மீண்டும் பாவம் செய்யாதபடி நம் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாய் தேவனிடத்தில் அர்ப்பணித்து வாழ்வதற்கு நமக்கு பலன் கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். மீண்டும் மீண்டும் ஆண்டரை விட்டு தூரம் போகாதபடிக்கு, சுயம் ஜெயிக்காதபடிக்கு, நான் இல்லை, என் பலன் இல்லை, ஆண்டவரே நீங்க தான் சொல்லி அநீதிக்கு துணை போகாதபடி நம் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாய் தேவனிடத்தில் அர்ப்பணித்து வாழ்வதற்கு நமக்கு பலன் அளிப்பவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அதனாலதான் அதை சொல்றாரு, அவர் இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகவேதான் சீடர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னாரு, பழைய தூக்கிட்டு மறுபடியும் உலகத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் எருசலேம் விட்டு போகாம என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அல்லேலூயா. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பேர் என்று கேட்டார். அதற்கு அவர், பிதாவானவர்
தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறதுக்கு உங்களுக்கு அடுத்ததில்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கும்போது அப்படியே என்ன பண்றாரு, வானத்துல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆண்டவரே எங்களை விட்டு போறீங்களேன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து தோன்றின தேவ தூதர்கள், அல்லேலூயா, கலீராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்து போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் எருசலேமை பார்த்து போறாங்க, ஏறினாங்க, தங்கி இருந்தாங்க, ஒருமனப்பட்டிருந்தாங்க, ஜெபத்துல வேண்டுதல் தரித்திருந்தாங்க. 120 பேர் 2ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா பலத்த காற்று, அல்லேலூயா 50வது நாள்ல அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தாருங்க. பலத்த காற்று, இடி முழக்கம் போல வானத்தில் கதிரியாய் வந்த முழக்கம் உண்டாகி உட்கார்ந்து இந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. அக்னிமயமான நாவுகள் வந்து அவங்க மேல அமர்ந்தது. பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. அவங்க வாயில அக்னி பாஷை, அல்லேலூயா. மறுதளிக்கிற பின்மாற்றம் உள்ள வார்த்தை இல்ல, தோல்வியான வார்த்தைகள் இல்ல, ஜீவன் உண்டாக, அல்லேலூயா, சமாதானம் உண்டாகிற ஒருமனப்பாட்டின் ஆவி, அல்லேலூயா, வெளிப்பாடுகள் வாழ்வை. தீர்க்கதரிசியாக யோவேல் 16ஆம் வசனத்திலிருந்து உரைக்கப்பட்டபடியே நடந்தது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமத்தை தொழுது கொள்வருவனும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவனுடைய. ஆண்டவர் நம்ம வாயில என்ன வைக்கிறாரு? வெளிப்பாடு வைக்கிறார், தீர்க்க தரிசனம் வைக்கிறார். ஆமென். நம்ம நார்மலா எது பேசினாலும் ஒண்ணும் எடுபடாது. எவ்வளவு ஸ்டோரி பண்ணாலும் எடுபடாது. கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஜட்ஜுக்கு முன்னால இந்த வார்த்தையின்படி, இந்த செக்ஷன் படி, அந்த அந்த வசனத்தின்படி அதை ஆணித்தரமா சொல்லும் போது அதுக்கு தப்பிக்க வழியே இல்லை. அல்லேலூயா. அது போல யோவேல் தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லும் போது ஜனங்கள் அப்படியே கையை கட்டிட்டு நிற்பாங்க. சகோதரி, நாங்க என்ன செய்யணும்? அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு அர்ப்பணிப்பாங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்துல பாக்குற ஒரு சமாரிய ஸ்திரீ ஆண்டு பேச்சு கொடுக்குறாரு. பேசிட்டு இருக்கும் போது அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ஆண்டவர் பேசும்போது இந்த தண்ணியை குடிச்சா மறுபடியும் தாகம் எடுக்கும். இந்த கிணத்து தண்ணியை நான் கொடுக்கற தண்ணியும் உனக்கு ஒரு காலம் ஜீவன் தாகம் எடுக்காது அப்படின்னு சொல்றான். அப்ப எனக்கு தாங்க அப்படி கேட்டேன். இந்த உலகத்துல அப்படிதான். நீ பெற்றுக்கொண்டே ஆசீர்வாதத்தை, நீ சமாதானமா இருக்கியா? நீ என்ன மேன்மை கண்ட ஆண்டுக்குள்ள போய் அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம சாட்சியா இருக்கு. எனக்கு ஒரு அற்புத அடையாளங்கள் நான் சொல்லணும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ங்க நான் ருசித்தா தானே சொல்ல முடியும். வெறுமனே பைபிள் காலேஜ் படிச்சுட்டு சொல்ல முடியுமா? வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கணும் அவர் எப்படிப்பட்டவர், என்னை எப்படி நடத்திருக்கிறாரு. அப்பதான் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? வெளிப்பாடு சொன்னார், தீர்க்கதரிசனம் சொன்னாரு. உனக்கு உன் வாழ்க்கையில உள்ள குறை நிறைகளை சொல்றாரு. அவன் அப்படியே நடுங்கி போயிருந்தான். உண்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நம்ம வாயிலிருந்து வெளிப்பாடு வார்த்தைகள் வரும் பொழுதுதான் அந்த ஜனங்கள், இது சாதாரண நதி அல்ல, அல்லேலூயா, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில ஜீவன் இருக்குது. ஜீவன் நம்மள வச்சிருக்கிறாரு. வெறுமனே மனுஷனா மண்ணால உண்டாக்கப்பட்ட பொம்மையா வைக்காம, அல்லது ரிமோட் மாதிரி நம்மள ஆப்ரேட் பண்ணாம, அவர் உள்ள இருந்து அவருடைய சாயலாக நம்மளை வழி நடத்த அவர் வாழ்ந்திருக்கிறார். நாம் சுயமா ஓடிட்டு இருக்கோம்னா நம்மளால ஜெயப்பட முடியாது. ஆவியானவரே, நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்க என்னை வழி நடத்துங்க. அப்பதான் நான் வரும் காரியங்கள் குறித்து நான் பேச முடியும். ஸ்ரீ கண்டுபிடிப்போம் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிற விலை வந்தது. அவள் ஞான விளங்க தந்தை வாயை திறக்கிறார். வரும் காரியங்களை குறித்து அவர் சிந்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த
மேன்மை என்ன, அந்த அழகு என்ன? எல்லாரும் பாக்கியவதின்னு சொல்றாங்க. வெள்ளை கிறிஸ்துக்களை பார்க்கிறவர்கள் அல்லேலூயா, அழகும் வீண் அல்லேலூயா. ஆனா கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீயே பாக்கியத்தை பார்க்கிறோம். அப்ப வெளியேறப்பட்ட முத்து, பொன் விளைகிற முத்து, அவன் வாயிலிருந்து தயவுள்ள வார்த்தைகள், கிருபை நிறைந்த வார்த்தைகள், அந்த நதி பகுதியில் ஆரோக்கியம், வாயிலிருந்தெல்லாம் அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்துல நம்ம ஜெயம் பெறணும்னா ஒரே ஒரு வழி, ஆண்டவரை நீங்க நடக்கும். நான் என்னுடைய சுய ஓடி ஓடி சோர்ந்து போயிட்டேன். சில நேரங்கள்ல நல்லா இருக்கிற, சில நேரங்கள்ல அப்படியே வேதம் வாசிக்க முடியல, ஜபிக்க முடியல, மறுபடியும் உலக பயம், அவிசுவாசம், கலக்கம் எல்லாம் வந்துடுது சூழ்நிலையை பார்த்து. அல்லேலூயா. எப்படி சீடர்கள் பயந்தாங்களோ, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போது உங்களுக்கு சுத்தமான்னு சொல்லி அதர ஆரம்பிச்சாங்க. அதே இடத்துல ஆண்டவர் எழுதி சொல்றாரு, நீங்க ஏன் நிப்பாட்ட முடியல, ஏன் அந்த பகையில நிப்பாட்ட முடியல, ஏன் அந்த நதி உங்களுக்குள்ள இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. அது வற்றாத நிறுத்து. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள் ஆண்டோட பண்ணிப்போம். ஆண்டவரே, ஆவியானவரே, ஒவ்வொரு நாளையும் அல்லேலூயா. நீங்களே சேர்ந்து ஆலயமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருந்துதான் கர்த்தர் புறப்பட பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைங்களை அல்லேலூயா எங்களை வழி நடத்துங்க. எல்லா தோல்விகள் மாறட்டும். அல்லேலூயா. அவமானங்கள், அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமான நதியாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நிரப்பட்டும். இன்று கண்ட எகிப்தை கர்த்தர்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாதபடி எத்தனையோ அற்புத அடையாளங்கள் பெற்றிருந்தாலும் முறுமுறுக்கிறாங்க, பின்னோக்கி பார்க்கலாம் இருக்கிற சுவாபங்கள் மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ஜீவனின் பலனா இருக்கிறார். யாருக்கு அஞ்சு வேணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒத்த பலத்தை நம்ம தந்திருக்கிறார். உலகத்துடைய மேன்மையெல்லாம் பெருசுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஜீவன் அது எவ்வளவு பெருசு, அந்த ஆவியானவர் எவ்வளவு மேன்மை உள்ளவன். அது நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போட்டு சொல்லிட்டு என் கண்கள் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் வாஞ்சிப்பதாக. தேவனே, கணுக்கால அளவு அல்ல, முழங்கால அளவு அல்ல, நீண்டுகிற அந்த அனுபவத்துக்களை வழி நடத்துங்க. தேவனுடைய சமூகத்தை கொடுப்போமா நாம் சேமிப்போம். பெரிய காலை வேலைக்காக சோதராயா, அருமையான மகனையா, கத்தாவே சத்தியத்தை சத்தியமா திட்டமா தெளிமா கத்தாவே புரிய முடியாத காவே பசுத்த ஆவியாளர் மகனோட பேசி கத்தாவே அதிசயமா நடத்துறீங்க. அதுக்காக சோத்து கத்தாவே உண்மையாக கத்தாவே மகன் எங்களை அதை பேசினீங்க. அதிகாரிகள் கத்தாவே எங்கள் மத்திய வந்து செய்தி கற்றுக் கொண்டு பெரிய ஒரு கிருபை ஆண்டவரே. உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். ஊழியர்களோட சோத்தை விரும்புகிற தேவன் நீங்கள் ராஜா மாநிலத்தாவே பத்திரமாய் பாதுகாத்து ராஜா. உண்மையாகவே இப்படிப்பட்டதான ஊழியர்கள் கிடைக்கிறது பெரிய பெரிய அரிதாண்டவரே. ஆனாலும் மகனத்தாவே எங்கள் மத்தியில் வந்து ஆண்டு எங்கள் உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி ஆளுநர் வாழ்க்கை முன்னேறி போகக்கூடியதான கிருபைகளை மகன் மணி கொடுத்துருக்கையா சோத்திரமையா மனிதங்கத்தாவே ஆசீர்வதித்து பலப்படுத்தி ரத்த கோட்டைக்கு மொழி பாதுகாத்து ராஜா. சோத்திர குடும்பத்தையும் பிள்ளைகளும் தொழிலகத்தாவே அப்படி இந்த மாதிரி ஆசிரியராக கத்திர சோத்திரம் மான்கள் நீரோடுகளை பார்த்து வாங்கிட்டு கதவு போல மாநிலத்தாவே வாஞ்சிட்டு கருது ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு எங்கள் மத்திய சத்தியத்தை ஆண்டுகளே அறிவிக்கக்கூடியதான ஜெயில் கொடுக்கிறதான மாநிலத்தாவே நீங்க அபரீதமாக ஆசிரியங்க ஆண்டுகளே மகனோட கத்தர் பேசுனீங்க. சோத்திரமே அது எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாகும். எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய சபைக்கும் அது நல்ல ஒரு பிரயோஜனமுள்ள வசனத்தை மகன் வெளிப்படுத்தி கொடுத்தீங்க. வருஷத்து ஆவியானவரே மகனை பத்திரமாய் பாதுகாத்து ராஜா. யோபுடைய குடும்பத்தை கத்தர் வேலை எடுத்து பாதுகாத்து போல மகனுடைய குடும்பத்தை கத்தர் வேலை எடுத்து பாதுகாத்து வருகிறார். சோத்திரவையா உண்மையாகத்தாவே எங்கள் மேல இருக்கிற அன்பு பாசம் எவ்வளவு பெரியது என்று அவர் நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே மானுக்கு சரி நல்ல சுகத்தை எடுத்து கொடுத்து அநேக மக்கள் சாட்சியா இருந்து அநேகர்கள் கருத்து சொல்லி தாமத்தை வாய்ப்படுத்துமானாக கர்த்தர் குறித்தெடுத்தீங்க. அதற்காக சோத்திரம் மகன் இன்னும் ஆசிரியருக்கு பலப்படுத்தி பாதுகாத்துக்கு சரீரத்துக்கு நல்ல சுகத்தை மறுத்து கொடுங்கம்மா. ஆண்ட நாமத்தை வாய்ப்படுத்தி கிருபிச்சையா. ஆண்டவரே அடுத்த வாரம் வர வரைக்கும் மகனை பத்திரமா பாதுகாத்துக்குவேன். மறுபடியும் சந்திக்க வரைக்கும் கர்த்தருடைய பலத்த பாதுகாப்பு மகனோட இருக்க முடியாது ஜெபிக்கிற மகனுக்காக என்னோட குடும்ப ஜெபங்களிலும் அதிகால ஜெபங்களிலும் நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிற ஜெபங்களிலும் நினைச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாக்குறீங்க மகனை அற்புதம் நடத்துறதுக்காக சோத்திரம் நாங்கள் அனைவருமாக கர்த்தர் கிருபி சொல்லுங்க. நாங்களும் வாழ்க்கை முன்னாடி கொடுத்த கிருபியை கர்த்தருக்கு கொடுங்க. சோத்திரம் மகன் குடும்பத்தை ஆசிரியர் பயன்படுத்தி பாதுகாத்துக்கொள்ள துதியும் கனமகியும் என்னுடைய ஏசு அப்பா ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.
இந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் கை செய்யற எல்லா வேலைகளிலும் என்னுடைய கிருபை பாதுகாப்பு அவரோடு கூட இருந்து அழகிய இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து திட்டம் தெளிவாக வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அழகிய அந்த நதி பாகிற இடங்கள் எல்லாம் செழிப்பு அழகிய அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் மகனை மட்டுமாய் நடத்தி அவர் போகிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்து கொண்டிருப்பதற்காக ஒரு கூட ஜனங்களை கத்தருக்கு ஆதாயப்படுத்தும்படியான ஒரு கிருபையை கத்தர் மன கொடுப்பதற்காக இந்த ஊழிய பாதையில வந்து உற்சாகமாய் ஓடும் எங்கெல்லாம் போய் சத்தியத்தை சொல்றாங்க அதுல ஒரு கூட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட தொடப்பட அல்லது கத்தர் கிருபையை பாராட்டும்படி ரட்சிக்கப்பட மனம் திரும்ப சபைகள்ல சேர்ந்து இன்னும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு கிருபையை கத்தர் கொடுக்கும்படியாக வேத ரகசியங்கள் மறைபொருட்களை ஆவியானவர்கள் கற்றுக் கொடுத்து நாம் கற்றுக்கொள்ள கத்தர் கிருபை பாராட்டும்படியாக அந்த குடும்பத்தையும் தேவனாய் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக கத்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போறதுக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 தொடர்ந்து இதற்காக அவருடைய ஊழியங்களுக்காக குடும்பத்திற்காக தனிப்பட்ட ஜெபத்தில் குடும்ப ஜெபத்தில் நீங்க அதிகமாக ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்றேன். எல்லாம் கேட்ட சத்தியத்தின்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள வரவழைக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கதான் விடுதலை உண்டுங்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணாதான் நம்ம அநேகருக்கு நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் முடியும். அதனால ஒவ்வொருவரும் அதற்காக நீங்க வாஞ்சிங்க தாகத்தோடு தேவ சமத்துல கேளுங்க. நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியான நமக்குள் இருந்து நமக்கான எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு வாய்க்கு செய்யல தகப்பனா இருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம சொல்றோம். சனிக்கிழமையோரும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தாகத்தோடு காத்திருக்கிறோம். நிச்சயமாகவே நீங்க தேவ சமத்துல கேட்கும் பொழுது அவர் நமக்கு பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கத்தர் செய்ய சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். தொடர்ந்து எதற்காக ஊழியங்களுக்காகவும் தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களும் நீங்க அதிகமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்றேன். கத்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா